ஹாய் ஆல். இது வந்து கொத்தவரங்காய் தான் வேக வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வாங்கிட்டு வந்துட்டாரா, இது ஒரு ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வத்தல் பண்ணுவாங்கள்ல, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவளுக்கு கார்ன் வேக வச்சு கொடுத்தேன், ப்ரெட் டோஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று வந்து வாட்ஸ்அப் ஷேர் தான் அது, ஆனால் சூப்பராக இருக்குது அந்த மெசேஜு. பர்த்டே எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சும்மா ஏதோ ஒன்று இது பண்ணாமல் ரோட்டில் இருப்பாங்களே வயசானவங்க, அவங்களுக்கு போய் ஒரு கொடை அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அந்த பையன் ரொம்பவே டச்சிங்காக இருக்கா தான் காட்டலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், யாராவது புதுசாக வந்து ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டை கூட ஒன்றும் கம்பெனி தெரியாததெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ரெனோடு தான் அவங்க நிறைய வீடுங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்கன்றது தான் நம்பி வாங்குகிறோம் நம்ம. அது அவங்களோட பேக் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து புக் பண்ணுறோம். அதுவும் கேப்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக போடுவாங்க பாருங்கள், பக்கத்தில் ஸ்கூலு, பட்ஜெட்டில் வீடு, இப்படிலாம் போட்டு கவர் பண்ணி ஒரு வழியாக வந்து நூதன திருட்டுன்னு சொல்லுவாங்களா, அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. என்னென்னா பில்டிங் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பார்க்கிங் சொல்லிட்டு அது பார்க்கிங்கில் வந்து 2 வீலர் மட்டும்தான் நிறுத்த முடியும். ஆனால் 1 லேக் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே. 60 வீடுனா 60 பேர்கிட்டையும் 1 லேக் வாங்குறாங்க. அதில் அவங்க பெனிஃபிட் ஆகிறது வந்து ஒரு பிளாக்ல 6 பேருனா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் அதில் வந்து ப்ராப்பராக கார் நிற்க முடியும். மற்ற எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல, அப்படி வைக்க முடியல, இப்படி வர முடியல, அப்படி ஒரு ப்ராப்ளம். இது நம்மக்கிட்ட காரே இல்லைனாலுமே வந்து இப்போ நம்ம சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக கார் பார்க்கிங் கேட்பாங்கள்ல. இப்போ அந்த 1 லேக்கை ரீஃபண்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பராக வேறு இடத்துல மார்க்கும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. செம்ம தலைவலியாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கே இருக்குது, எவ்வளோ ஏரியா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க.